ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பீஸா பண்ண போகிறேன். அவன் இல்லாமல் குக்கர்லேயே செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கோல்டு வாட்டர் தான். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் மைதா எடுத்துக்கிறதுனால 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஈஸ்ட்டு நல்லா ரெடி ஆகிக்குது. ஒன்றரை கப்பு மைதா எடுத்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ ஊற வச்சுக்கிற ஈஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசையணும். கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு அது மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். காயாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இது டபுள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம குக்கரில் வைக்கிறதுனால குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கரில் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டாண்ட் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணுறதுக்கோசரம் குக்கரை மூடி போட்டு வச்சுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு தட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் போகிற அளவுக்கு இருக்கட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தடவிக்கலாம் தட்டில். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். தட்டில் எண்ணெய் தடவியாச்சு. பாதி மாவு எடுத்து நல்லா தட்டிக்கலாம். தட்டு ஃபுல்லாக வர அளவுக்கு நல்லா கையை வச்சு இப்படி நல்லா அமுத்தி விடணும். நல்லா ஓரத்தில் இந்த மாதிரி விரல வச்சு அமுக்கிக்கலாம். ஒரு ஃபோக் எடுத்து நல்லா மாவில் குத்தி விட்டுக்கலாம். இப்படி குத்துறதுனால பேக்கிங் பண்ணும்போது மாவு உப்பாது. நல்லா எல்லா சைடும் ஃபோக்கில் குத்தி விட்டாச்சு. இது வீட்டிலே பண்ண பீஸா சாஸு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்க. நல்லா இந்த பீஸா சாஸை எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் பீஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பீஸா மேலே டாப்பிங்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அது மேலே சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கேப்சிகமை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது சேர்த்துக்கலாம். ரெட் கேப்சிகம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது சேர்த்துக்கலாம்.
ஸ்வீட் கார்னை இப்போ சேர்த்துக்கலாம். இன்னும் டாப்பிங்ஸ்க்கு வெஜிடபிள்ஸ் என்ன வேணுமோ அது சேர்த்துக்கலாம். ப்ரோக்கோலி, ஆலிவ்ஸு இதெல்லாம். மேலே துருவின சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் மேலே. மேலே இன்னும் கொஞ்சம் துருவின சீஸ் சேர்த்துருக்குறேன். குக்கர் ஹீட் ஆகிக்குது. பீஸா உள்ளே வச்சுக்கலாம். குக்கர் சைட்லலாம் ரொம்ப சூடாக இருக்கும், உஷாராக வைங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் மேலே விசில் போடக்கூடாது, ஒரு அரை ஹவர் அப்படியே இருக்கட்டும். பீஸா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்குது. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.